கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த புதிய மாதத்துல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்துல கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பாருங்க, கர்த்தரை நம்புறவங்க செழிப்பாங்களாம். இது யார் சொன்னார்னா சாலமோன் சொல்றாரு. ஏன்னா அவன் கர்த்தரை நம்பி வாழ்ந்தனால கர்த்தர் அவன்கிட்ட ஒரு வாட்டி கேட்கிறாரு, சாலமோன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உடனே அவன் ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயம் தருக எனக்கு ஞானத்தை கொடுங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியா கேட்டனால உனக்கு ஞானத்தை மாத்திரம் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருன்ட்டு கர்த்தர் சாலமோனை ஐஸ்வர்யத்தினால ஆசீர்வதிக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, இயேசுவே மத்திய 6:29 சொல்றாரு, சாலமோனை போல் யாரும் உடுத்து வைத்தது இல்லைன்னா அந்த அளவுக்கு அவனுடைய ட்ரெஸ் முத கொண்டு மகிமையா இருந்திருக்கு. அப்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே சாலமோனு தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டாருன்ட்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமத்துல ஆதாம் யாவலை படிக்கும் போது நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் பாருங்க இதுவரையும் பலுகி பெருகிட்டு தான் இருக்கு. ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே போல பாருங்க, ஆபிரகாம் அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பெருக பண்ண பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல பார்த்தா பூமி தாங்காத அளவுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் அவன் செல்வ சீமாந்தானா இருந்தான்ட்டு வேதம் சொல்லுது. பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் அந்த ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நம்ம நிறைய நாட்கள்ல என்ன பண்றோம்னா ஐஸ்வர்யத்திற்காக தேடி ஓடிட்டு இருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த ஐஸ்வர்யம் நம்ம தேடி போவதற்கல்ல, கர்த்தர் யார ஆசீர்வதித்ததா அவங்களிடத்துல ஐஸ்வர்யம் தானாக வரும். அதனால சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இருக்கு. பாருங்க, ரோமர் 10:12 சொல்ற, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறார். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் அவரை தொழுதுக்குறாங்க, யாரெல்லாம் அவர் மேல விசுவாசமா இருக்கிறாங்களோ. ஆம்பிளிஃபைர்ல சொல்லிருக்கு, அந்த தொழுது கொள்கிறவர்களுக்கு ஃபெய்த் அண்ட் ப்ரேயர். யாரெல்லாம் அவரோட ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி பிலிப்பியர் 4:19 சொல்றார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்குவார் இருக்கு. பாருங்க, உங்கள் குறைவுகள்லாம் எதுல நிறைவாக்குறா? தம்முடைய ஐஸ்வர்யத்தினால. அப்படின்னா என்ன? ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவருடையத அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்றது பழைய ஏற்பாடுல அந்த நம்பிக்கைக்கு அவரை நம்புறதுனாலே அவன் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டானுச்சுன்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் புதிய ஏற்பாடு சத்தியத்துல எப்படி இருக்கிறோம்னா, கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தரை நம்பினதுக்கே ஒரு செழிப்பு, ஒரு ஐஸ்வர்யம் உண்டானது என்றால், உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவானவர் மகிமையும் நம்பிக்கையா இருக்கிறானா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமையோ உங்களை தரித்திரத்துல விடுவதற்காக உங்களை அழைக்கவில்லை. பேதுரு சொல்றாரு, நம்மளை ஆசீர்வாதத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார் என்று. அதனால உங்களை ஆண்டவர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க போறாரு. உங்களை ஐஸ்வர்யனாக மாற்ற போறார். உங்களை தரித்திரமா மாறி உங்களை ஐஸ்வர்யனா மாற்றுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.